அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. வணக்கம் திரு ஜீவசகாப்தன். வணக்கம். மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களும் தங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஏன்னா இந்தியா முழுக்க மோடி அலைதான் வீசுகிறது, எக்ஸிட் போல்ஸ் ஒப்பீனியனும் கூட மோடி அலைதான் வீசுகிறதுன்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஆனா 272 அப்படிங்கிற மேஜிக் மார்க்கையும் இப்போது தாண்டி இருக்காங்க. ஆனா 400 பார் அப்படிங்கறத இன்னும் தொடரல பாஜக. இந்தியா கூட்டணி எதிர்பார்க்காத பல இடங்கள்ல பிரகாசிச்சிருக்கிறாங்க, சில இடங்களை பிரகாசிக்கல அப்படிங்கிறாங்க. ஒரு முதற்கட்ட பார்வை என்ன தெரிஞ்சுவா? சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார் ராமகிருஷ்ணன் சார் ஒரு விஷயம் சொன்னாரு. மக்கள் எல்லாத்தையும் ரசிக்க மாட்டாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க பேசுறதுன்னு. முதல்ல இந்த பார்வை ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம், என்ன பேசினாலும் முஸ்லிம்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி, தமிழர்களை பற்றி எவ்வளவு இழிவா பேசினாலும் விரும்புவாங்க அப்படிங்கிறத அந்த அளவுக்கு மக்கள் என்னதான் வட இந்தியர்களை பற்றி ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க தென்னிந்தியா மாதிரி தமிழர்கள் மாதிரி முற்போக்கானவர்கள் இல்லைன்னு அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு என்னைக்குமே பார்வடா இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க உத்தரப்பிரதேசத்தை அந்த அளவுக்கு நினைச்சிட்டீங்க. நீங்க உத்தரப்பிரதேசம் பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ எல்லாருமே படிக்கிறாங்க, முன்னேறுகிறார்கள். அதனால ரொம்ப தரம் தாழ்ந்த பேச்சுக்களை நாட்டின் உயர்வான இடத்துல இருக்கிறவர்கள் பேசுறத நாட்டின் எந்த மொழி பேசுகிற மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் எனக்கு அதிர்ச்சியா இருக்கிறது ஒரிசாவினுடைய ரிசல்ட். இவ்வளவு அதிர்ச்சி தரமிக்க ஒரு ரிசல்ட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரிசா என்பது ஒரு இந்தி பேசாத மாநிலம், ஒரு தனி தேசிய இன பண்பு கொண்ட மாநிலம். ஒரிசாங்கிறது அவ்வளவு ஒரு தொன்மையான ஒரு மொழி. எப்படி நம்ம தமிழர்களுக்கான ஒரு தனித்தன்மை, இலக்கியம், ஒரு வரலாறு இருக்கோ அப்பேற்பட்ட ஒரு வரலாறு கொண்ட ஒரு ஒரிசா. அங்கே ஒரு தமிழர் அங்க தீர்மானிக்கிற இடத்திலும் கொரோனா காலகட்டத்திலும் அந்த மாநிலத்தை வளர்ச்சியை செய்ததிலும் முக்கியமானவர்னு அந்த மாநில மக்களே கொண்டாடினாங்க. ஆனா கடைசி நேரத்துல பிரதமர் ஒரு ஒரிசாவை தமிழன் ஆளலாமா அப்படிங்கிற ஒரு மாநில சண்டை, ஒரு மொழி சண்டையை தூண்டி விடுவது மாதிரி பேசினார். அதாவது இத ஒரிசா மாநிலத்தினுடைய தேசிய இன அரசியல் பேசுற ஒருத்தர் இல்லைங்க ஒரிசா மாநிலத்தை ஒரு ஒரிசா மாநிலத்தவர் அப்படிங்கிற அந்த அரசியல் நோக்கோட பேசினா அது குறித்து நம்ம விவாதிக்கலாம். அந்தந்த தேசிய இனத்தில் ஆள் இல்லையாங்க, இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆளை கூட்டி வரீங்க, கன்னடத்துல இருந்து ஒரு ஆளை கூட்டி வரீங்க அப்படின்னு கேட்பதுல அந்த மக்கள் கேட்டா கூட அது ஒரு தர்க்கம் இருக்கு, நியாயம் இருக்கு, அதோட உட்காந்து பேசலாம். ஏங்க ஒரிசாக்காரன் யாருமே இல்லையா, எங்கள் தேசிய இனத்தை நாங்க ஆண்டுக்கிறோம். ஆனா குஜராத்தியான மோடி வாரணாசியில் போட்டிட்டு ஒரிசால போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு உங்க ஒரிசால எதுக்கு தமிழன் இருக்கான்னு கேட்டா, அப்ப இவர்கள் பேசுகின்ற அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரா என்பது பொய் தானே. அப்ப வி.கே. பாண்டியன்கிற தமிழரை ஏத்துக்க உன்னால முடியல. வி.கே. பாண்டியன்கிற தமிழன் இந்து இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ராமநாதத்தை சேர்ந்த தமிழ்நாட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் அவன் எப்படி உங்களை ஆளலான்னு தூண்டி விடுறேன்னா, அப்ப இந்தியன் இந்துங்கிற உணர்வு பொய், நாங்க அந்த உணர்வுடன் இல்லை என்று அவரே ஒத்துக்கொண்டார். அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு? வி.கே. பாண்டியன் இந்தியன் தானுங்க, வி.கே. பாண்டியன் இந்து தானே, ஏன் உங்களால ஏத்துக்க முடியல? அது அந்த மக்கள் சொல்லல, ஒரிசா மக்கள் எதுவுமே இது பண்ணல, நீங்க ஏன் போய் தூண்டி ப்ரோக் பண்ணி விடுறீங்க? எனக்கு இந்த மாதிரியான நேரத்துல ஒரிசாவின் ரிசல்ட்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி? அதை குறித்துதான் நானுமே கேட்கணும்னு நினைச்சேன். ராமகிருஷ்ணன் சார் சொன்னது அடிப்படையில ஒரு கேள்வி எழுப்ப விரும்புற திரு ஜீவா அவர்களே, என்னன்னா தமிழ்நாட்டுல தற்போது பாத்தீங்கன்னா ஒரு 9 இடங்கள்ல பாஜக செகண்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதிமுகவையும் முந்தி போயிருக்காங்க. எல்லா இடத்துலயும் அதிமுக போட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இப்ப என்ன ராமகிருஷ்ணன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது அதி தீவிரமான தேர்தல் அணுகுமுறை, அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது, அதை பத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பாஜக ஈடுபட்டு இருந்தாங்க. அது ஒரு காரணமா பாக்குறீங்களா? இதை தமிழ்நாட்டுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெயிக்கல, பட் செகண்ட் பிளேஸ்ல 9 இடத்துல இருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க திரு ஜீவசகாப்தன்? இல்ல சார் ஒரிசால காங்கிரசினுடைய செயல்பாட்டின்மை குறித்து சொன்னாங்க. அதை அப்படியே நீங்க அதிமுக வச்சுக்கோங்க. அதிமுக தேர்தல் வேலை செய்யலன்னு சொல்ல மாட்டேன், வேட்பாளர்களை அறிவிக்கும் போதே தோற்கற்பதற்காகவே வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க. அதாவது அதிமுகவினுடைய கேண்டிடேட்டை பத்தி அதிமுக காரனுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய கொடுமையை நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அதிமுகங்க. சாருக்கெல்லாம் நல்லா தெரியும். அதிமுகங்கிறது என்ன தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு வட்டார கட்சியா? கிடையாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளம் வருது. தமிழ்நாட்டுல தலித்துகள் கணிசமா இருக்கிற கட்சி அதுதான், கவுண்டர்கள், தேவர்கள், எல்லா சமூக மக்களும் இருக்கிற கட்சி அதுதான். ஆனா அந்த கட்சியினுடைய கேண்டிடேட் அறிவிக்கிறாங்க சார், 39 பேரு.
திமுக இருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த இவங்க சர்க்குண பாண்டியன் அவங்களை அறிவிச்சாங்க. திருநெல்வேலிலாம் அதிமுக கோட்டை சார். உங்களுக்கு வந்து அதிமுக உடைஞ்ச போது கூட அந்த பகுதியில திமுக ஜெயிக்க முடியல. 89ல அதிமுக உடைஞ்ச போது கூட திருநெல்வேலியில காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. மேற்கு மண்டலத்துல அதிமுக உடைஞ்ச போது கூட ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. அப்ப அந்த கட்சி எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆளுமையா, அந்த சின்னம் தனி பவரா இருக்கு. ரெட்டலை சின்னம்ங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் தமிழ்நாட்டுல. எதுவுமே வேணாங்கிறது, ரெட்டலைங்கிறது போதும். அந்த அளவுக்கு ப்ராசஸ். எந்த அளவுக்குன்னா சாருக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு துரைராஜா யாரோ ஒரு கேண்டிடேட் ஒரு முறை அவருக்கு ரெட்டலை சின்னம் கிடைக்கல. அப்ப எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, சிங்கம் சின்னத்துல நில்லுங்க. அதுதான் எழுதி போறதுல பிரச்சனை ஆயிடுச்சு போல. சிங்கம் சின்னத்தில் நின்ற அதிமுக காரர் தோற்கடிச்சு ரெட்டலை சின்னத்தில் நின்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு. எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் செய்யறாரு, இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் சிங்கத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு. இது மேற்கு மண்டலத்துல. நான் ஏன் சொல்றேன்னா, ரெட்டலை சின்னத்திற்கு என்று ஒரு இமேஜ் இருக்கு. அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ், எம்ஜிஆர் இமேஜை தாண்டி ரெட்டைலை. சரி, அப்படி நீங்க ரெட்டலை சின்னத்துக்காக மட்டும்னா கிடையாது. ஜெயலலிதாங்கிற இமேஜ், வாழைப்பழம் சின்னத்துல ஓட்டு கேட்டு அருள்ங்கிறவரை கிருஷ்ணகிரியா புவனகிரியான்னு தெரியல ஜெயிக்க வச்சாங்க. அப்ப ரெட்டலை சின்னத்துக்குன்னு ஒரு இமேஜ், எம்ஜிஆருக்குன்னு ஒரு இமேஜ், ஜெயலலிதா வாழைப்பழ சின்னத்துல ஓட்டு கேட்டாலே ஒரு இமேஜ். நான் ஏன் சொல்றேன்னா, அதிமுகங்கிறது தேர்தல் வரலாற்றுல அந்த கட்சியினுடைய சின்னம், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோருக்கும் ஒரு இமேஜ் இருந்தது. அப்பேற்பட்ட கட்சி கேண்டிடேட் அறிவிச்சிருக்காங்க சார், யாரும் முகமே தெரியல. திருநெல்வேலியில யாருமே அதிமுகவில் அறிமுகமான முகம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல அந்த சிங்கை கோவிந்தராஜனுடைய மகன் அவர்களை தான் ஃபேமஸா சொன்னாங்க. அவர் எல்லாருக்கும் ஆமா, அவர் ஒரு தனிப்பட்ட செல்வாக்குடையவர். ஜெயலலிதா பீரியட்லயும் ரொம்ப ஒரு செல்வாக்குடையவர். அவருடைய மகன் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு ஒரு நேம் இருந்தது. அது தவிர்த்து அதிமுகவில் பிரபல முகன் நீங்க யாரை சொல்லுவீங்க? அதிமுக கூட்டணியில் உள்ள விஜய பிரபாகரனை சொன்னாங்க. அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுக கூட்டணியில பிரபல முகம்னா விஜய பிரபாகரனை தேடி பிடிச்சு சொல்றீங்க. இல்ல, விஜய பிரபாகரன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்னிலையில இருக்கிறாரு. என்ன விஜய பிரபாகரன் இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னிலையில இருக்கிறத பார்க்க முடியுது. ஆமா, இருக்கிறாரு. அது ஏடிஎம்கே ஓட்டு அதிகம், அவங்க உள்ள நாயுடு சமுதாயம். அங்க நாயுடு அதிகம். நாயுடு, ரெட்டியார், தேவாங்க செட்டியார், அதாவது இந்த தமிழ் அல்லாம தெலுங்கு கன்னடம் பேசுறவங்க ஓட்டு ஒரு கணிசமா இருக்கு. அது எப்பயும் ஏடிஎம்கேக்கு விழக்கூடியதுதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கணிசமான வாக்குகள் இருக்கும். அது இந்த முறை நடந்திருக்கு. மாணிக்கம் தாக் முன்னணிங்கிறாங்க. பாப்போம் அது எந்த அளவுக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கும் செல்வாக்கான பகுதி, அதிமுகவுக்கும் அது தனிப்பட்ட முறையில செல்வாக்கான பகுதி. 80கள்ல எம்ஜிஆர் எல்லா இடத்துலயும் தோத்தாரு. சிவகாசிலையும் கோபிச்செட்டிப்பாளையத்துல மட்டும் ஜெயிச்சாரு. சிவகாசிங்கிறது விருதுநகர் தான், அன்றைய விருதுநகர் தான். ஒரு இல்ல, தமிழ்நாட்டில் எப்பவும் ஒரு அனுதாபத்திற்கு ஒரு ஓட்டு இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் வெற்றி பெற்ற எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. 80ல ஆட்சியை கலைச்சிட்டாங்க. நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு திருப்பி ஜெயிச்சாரு. 84ல எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. இந்திரா காந்தி அம்மா இறந்துட்டாங்க, சுட்டு கொலை செய்யப்பட்டார். அப்ப நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லியே திமுக கிண்டல் அடிச்சிச்சு. அதிமுக வந்து வாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு, தாயிலா பிள்ளைக்கு ஒரு ஓட்டுன்னு எம்ஜிஆரையும் ராஜீவ்காந்தியும் காட்சி ஓட்டு கேட்டாங்க. ஸோ அனுதாபம்ங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அது அதிமுக வரலாற்றுல அனுதாப ஓட்டு பெரிய லெவல்ல. 91ல ராஜீவ்காந்தி இறந்து போனாரு. அடிச்சு தள்ளிட்டு ஜெயிச்சாங்க அதிமுக ராஜீவ்காந்தி கூட்டணி. இந்த காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதை காங்கிரஸ்காரங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு போவோம். நான் ஒன்றும் ராஜீவ் ரத்தத்தால் ஜெயிக்கவில்லைன்னு மதுரை மாநாட்டில் சொல்லி, அதுக்கப்புறம் தான் அதிமுக காங்கிரஸ் பெரிய சண்டை. நரசிம்மராவ் இங்க வாழப்பாடியா இங்க யார் இருந்தாங்க சாருக்கு தெரியும், வாழப்பாடியா குமரி ஆனந்தரான்னு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு. அது வேற இல்ல. அனுதாபம்ங்கிறது சொல்றேன், இறந்து போனவர்கள் ஐயோ பாவம் அப்படிங்கிற அந்த ஓட்டு என்னைக்குமே தமிழர்களுக்கு உண்டு. அது 84 எம்ஜிஆர் செப்டம்பர்ல இருந்தது, 91ல படுகொலை ராஜீவ்காந்தி படுகொலையில இருந்தது, இப்ப விஜயகாந்தின் மரணத்தின் போதும் இருந்திருக்கு. இது விஜயகாந்த் உயிருடன் இருந்தவே விஜயகாந்துக்கு சாதகமா அந்த அளவுக்கு ஓட்டு விழல. அவருடைய கடைசியால தேர்தலே அவர் படுதோல்வி தான். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பையனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்தியா முழுக்க முக்கியமான முதல்வர்களை வந்து சிறைப்படுத்தினாங்க. இடி, சிபிஐ போன்றவற்றை வந்து பகடை காய்களா பயன்படுத்தி கொண்டாங்கிற விமர்சனம் பாஜக மீது ரொம்ப கடுமையா இருந்துச்சு இந்த பிரச்சாரத்துல. டெல்லியில அதனுடைய சிட்டிங் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்பதான் திருப்பியும் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருக்கிறாரு. டெல்லியில ஆனா ஆம் ஆத்மி, காங்கிரஸ் ரெண்டு பேரையுமே வந்து ஓரங்கட்டி பாஜக வந்து 7 இடத்துலயுமே வந்து முன்னிலை இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அப்ப அனுதாபம் அப்படிங்கிறது டெல்லியில ஒர்க் அவுட் ஆகலையா? நான் சொன்ன தமிழ்நாட்டு அனுதாபம் வேற. டெல்லியில் வந்து அப்போ வந்து ஒரு படித்த செக்டார் அல்ல, அந்த ஒரு செக்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பிஜேபியை விரும்புறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. எனக்கு எப்படி ஒடிசா அதிர்ச்சி. ஏன்னா டெல்லி வந்து நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்த மாநிலம். இந்த முறை வந்து டெல்லி வந்து பாஜக 0 வாங்கும், பஞ்சாப்ல அடி வாங்கும்,
தமிழ்நாடு, பஞ்சாப்ல கேரளா, பாஜக பின்னாடி தான் நீங்க சொன்ன மாதிரி. அதான் இது ஏன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணி சேராம இருக்கும் போதே ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது டெல்லியில. இப்ப ரெண்டும் சேர்ந்ததுனால் கண்டிப்பா பாஜக அடி வாங்கும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருந்தது. ஆனால் என்னன்னு தெரியல, ரிசல்ட் இப்படி வருது. ஒருவேளை போக போக மாறுதா என்னன்னு தெரியல. எப்படியாக இருந்தாலும் இந்தியாவினுடைய தலைநகர் அது டெல்லி தன்னுடைய மாநில உரிமைகளை முற்றிலுமாக இழந்தது. அந்த மாநிலத்துக்கென்று காவல்துறை அதிகாரம் படைத்த ஒரு முதல்வர் கிடையாது. அங்குள்ள அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முதல்வர் கிடையாது. அந்த உரிமைகளுக்காக கெஜ்ரிவால் போராடுகிறார். இந்த நிலையில் இந்த மாதிரியான உரிமைகள் இவ்வளவு ஒடுக்குமுறை இருக்கும்போது டெல்லி மக்கள் நான் டைரக்டா நான் ஒன்றியத்தின் கண்ட்ரோல்லே இருக்கிறேன்னு விரும்புறாங்களா என்னன்னு தெரியல. என்ன மாதிரியான மைண்ட் செட் இது எப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே புரியல. டெல்லியோட ரிசல்ட்ங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா பெரிய லெவலில் எதிர்பார்த்தது டெல்லியை தான். உங்க கருத்து என்ன சார்? திரு ஜீவா, உங்கள்கிட்ட இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படியான ஒரு சூழல் இருந்தாலுமே கர்நாடகால பாஜக எழுச்சி பெறுமா அல்லது என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. பிரஜ்வல் ரேவண்ணா மீது மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் வந்துச்சு. அவர் 1,00,000 வாக்கு தோல்வி அடைந்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை நீங்க? கர்நாடகாவை பொறுத்தவரையும் ஆபாச வீடியோக்கள் மிகப்பெரிய ரோல் வகிக்கும் தான் எதிர்பார்த்தோம் நம்ம. ஸோ அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் என்றால் அது ஒரு எதிர்பார்த்த விஷயம் தான். அதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் கர்நாடகாவில் கடந்த சட்டமன்ற தேர்தலை போலவே தான் காங்கிரஸ் அலையன்ஸுக்கு ஒரு இடங்கள் கிடைக்குங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அந்த விதத்தில் பாஜக அங்க ஓரளவு கணிசமா வந்திருக்கிறதா தான் பாக்குறேன். தொடரலாம் ஜீவா, நீங்க தொடரலாம். ஸோ கர்நாடகாவை பொறுத்தவரை அந்த சட்டமன்றத்தினுடைய அதே இம்பாக்ட் தான் அங்க வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. அந்த விதத்துல அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா தான் பாக்குறேன். ஏன்னா கர்நாடகா ஒரு தென்னிந்திய இயல்பிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட மாநிலம். அது அதாவது அந்த மாநில மக்களே அங்க அதிகம் இருக்க மாட்டாங்க. கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழர்கள், தெலுங்கர்கள், இன்னும் சில அந்த வட கர்நாடகா பகுதியெல்லாம் போயிட்டீங்கன்னா ஹப்ளிமன்னா அது ஃபுல்லா மராத்தியா, சிவசேனான்னு அந்த கர்நாடகா மாநிலத்துக்கு இயல்புக்கு மாறாதான் இருக்கும். எப்பவுமே ஒரு மாநிலம் ஸ்டேபிளா இருக்கணும். இப்ப கர்நாடகத்துல ஏன் தொடர்ச்சியா சட்டமன்றங்கள்லாம் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வர முடியலன்னா அங்க ஒரு கன்னட மக்களுக்கான ஒரு இதா அது இல்ல. அது தமிழ்நாடு தமிழர்களுக்காண்டி இருக்கு, கேரளா மலையாளிகளுக்காண்டி இருக்கு. ஆனா கர்நாடகா பாவங்க, அங்க கன்னட மக்களுக்காக இல்லைங்க. பாதி இடத்துல தமிழர்களும் தெலுங்கர்களும் இருக்கிறாங்க. அங்கிட்டு போனா மராத்தியர்கள் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறான். ஒவ்வொரு தேசிய இனத்துக்குமான அரசியல் தேவை, கோரிக்கை வேறு விதமா இருக்கு. மராத்திய பகுதி போக போக இந்துத்துவ உணர்வு இருக்கு. தமிழர்கள் பகுதி எல்லாருமே இந்துத்துவ உணர்வுக்கு எதிர்ப்பா இருக்கிறான். தெலுங்கர்கள் வேற மாதிரி யோசிப்பான். குடகு அந்த பகுதியில முஸ்லிம். சோ அது ஒரு சாலிடான ஒரு அரசியல் உணர்வு உள்ள பகுதியா இல்ல. புரியுது. இது போக அங்க தீர்மானிக்கிற இடத்துல வட கர்நாடகால லிங்காயத்து இருப்பாங்க. சில பகுதியில முஸ்லிம்கள் பெல்ட்டா இருப்பாங்க. இங்கிட்டு தமிழர்கள் அதிகம் இருக்க பகுதியில கவுடா சேர்ந்தவங்க தேவகவுடா கட்சி தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கும். சோ கட்சி எல்லாமே அங்க வேற வேற தன்மைகளோட இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜாதி எல்லாம் பெரிய லெவல்ல ரோல் வகிக்காது. ஒரு தீர்மானிக்கிற அளவு எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஜாதி மதமும் பெரிய லெவல்ல எலெக்ஷன்ல தீர்மானிக்காது. கர்நாடகால ஜாதிக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. தமிழ்நாட்டோட ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுல கொஞ்சம் குறைவா இருக்கும். அங்கெல்லாம் ரொம்ப அந்த பெரும் மெஜாரிட்டி கேஸ்ட்ங்கிறது ரொம்ப தீர்மானிக்கிற சக்தி. ஒகேலியா கவுடா, லிங்காயத்து அப்படிங்கிறலாம். இங்க தமிழ்நாட்டுல அப்படிலாம் கிடையாது. இங்க அந்த அளவுக்கு கட்சிகள் தான் இங்க ரொம்ப செல்வாக்கு செலுத்தும். கட்சிக்கு அடுத்துதான் சாதி செகண்ட் இருக்கும். அங்க ஜாதியோட பிணைஞ்சுதான் கட்சியே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழல்ங்கிறது கர்நாடகாவுடைய அந்த அமைப்பு இருக்குல்ல, அதுவே அவங்களை தெளிவா சிந்திக்க விடாது. ரொம்ப அது அவங்களுக்கு ஒரு சிக்கல். அது மட்டும் இல்லாமல் பாஜக முகங்களை அங்க அழிச்சிருச்சு. ஒரே முகம் மோடி, அமித்ஷா தான். அவனுக்கு ஹீரோ மோடி, அமித்ஷா. ஆனா அதே பாஜகவை சேர்ந்த பசவராஜ் பொம்மையும், எடியூரப்பாவும், ஜெகதீஷ் ஷெட்டரும் அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது. புரியுதுங்களா? மோடி அமித்ஷாவை பாரு பிஜேபினா, பிஜேபி தலைவர்களா இருக்க பசவராஜ் பொம்மையும், எடியூரப்பாவோ, ஜெகதீஷ் ஷெட்டரோ உனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஆமா, அவங்க அதை அழிச்சிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் அவங்க அப்படி செய்யல. ராகுல் முகத்தை காமிக்கல. சித்தராமையாவையும் டி சிவகுமாரையும் ஹீரோ காமிச்சுதான் ஓட்டு கேட்டாங்க. புரியுதுங்களா? சோ அங்க காங்கிரஸ் பேசா சித்தராமையாவும் டி சிவகுமாரும் இருக்கிறாங்க. ராகுலுக்கும் நல்ல நேம் இருக்கு. ஆனால் பாஜகவின் முகமா அங்க மோடி, அமித்ஷா இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு மயக்கம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்புறம் கர்நாடகாங்கிறது ஒரு மொழி வழி தேசியமா ஒரு மாநிலமா சரியா அமையாத ஒரு மாநிலமா இருக்கிறதுனால தேசியமா, மாநில உணர்வா, இந்துத்துவமா, சமூக நீதியாங்கிறதுல பிச்சு 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 இருக்கு. சாலிடான ஸ்டேட்டா. ஆமா, தமிழ்நாடு மாதிரி, ஒரு கேரளா மாதிரி,
ஈவன் ஆந்திரா தெலுங்கானா மாதிரி ஒரு ஒருமித்த தன்மை கொண்ட ஒரு தேசிய இன பண்புகள் அந்த மாநிலத்தில் இல்லாததும் இது மாதிரியான அரசியல் குழப்பங்களுக்கு காரணம் நினைக்கிறேன். குறிப்பா இப்ப கேரளால தன்னுடைய கணக்கை துவங்கி இருக்கிறது பாஜகன்னு சொல்லலாம். திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபி கேரளாவில வெற்றி பெற்றிருக்கிறதா அறிவிப்பே வெளியிடப்பட்டிருக்கிறது. மற்றபடி எல்லா இடங்கள்லயுமே காங்கிரஸ் தான் முன்னிலை வைக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி வெற்றி பெறுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க திரு ஜீவா? கேரளாவை பொறுத்தவரையும் இடதுசாரிகளுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஒரு அடிப்படை வேறுபாடு அவர்கள் மத நம்பிக்கைகள் சடங்கு நம்பிக்கைகள் குறித்த விமர்சனம் இடதுசாரிகளிடம் இருக்காது. நான் சொல்றது சிபிஎம் சிபிஐ நக்சல் வாரி அந்த அமைப்புகள் வேறு. திராவிட இயக்கங்கள் அதனுடைய பரப்புரை என்பது கடவுள் மறுப்பு மட்டுமல்ல, சடங்குகள் மறுப்பு, தாலி மறுப்புன்னு அதனுடைய அடிநாதத்திலிருந்து பேசுவாங்க. நீங்க உடனே திமுக அதிமுக மதிமுக அப்படி இருக்கா சார்னு கேட்டுறாதீங்க, அப்படி கிடையாது. ஆனா திராவிட இயக்கத்தின் அடிநாத கொள்கைங்கிறதே சடங்குகள் எதிர்ப்பு. சடங்குகள் எதிர்ப்பு, சடங்குகள் தான் உன்னை அடிமைப்படுத்துது, சடங்குகள் தான் சாதியை காப்பாத்துது, இதெல்லாம் சேர்ந்துதான் உனக்கு கடவுள் நம்பிக்கை தருதுங்கிற ஒரு அந்த அரசியல் போவாங்க. மார்க்சியமும் கடவுள் மறுப்பு இயக்கம் தான். ஆனா சிபிஎம் காரங்க யாரும் கடவுள் மறுப்பு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, சடங்கு மறுப்பு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, சடங்கு மறுப்பு பிரச்சாரம் செய்த தமிழ்நாடு பெரியார் மண்டியிலேயே இன்று முருகனுக்கு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடு, ஆமா, மாநாடு மன்றம் நடத்த வந்திருக்கிறாங்க. இதை ஜெயலலிதா அம்மையார் செஞ்சது இல்ல, மூதறிஞர் ராஜாஜி செஞ்சது இல்ல, பக்தவச்சலம் செஞ்சது கிடையாது. இவங்க எல்லாம் அதாவது ஜெயலலிதா திராவிட கட்சியா இருந்தாலும் அவர் கொஞ்சம் அந்த ஆன்மீக தொடர்புடையவர் என்று விமர்சிக்கப்பட்டாலும் அவர் கூட அதை செய்யல. அப்ப பாஜகவுடைய இன்ஃபுளுன்ஸ் இங்க கட்சி ரீதியா வளருது தோக்குதுன்னு பாக்காதீங்க. அவங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் லேடிஸ் கிட்ட போறாங்க. இப்ப ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் வன்னியர் தேவர் மாதிரி சமூகங்களுக்கு எல்லாம் பிரதோஷம்ங்கிற கான்செப்டே கிடையாது. பிரதோஷம், இந்த அச்சய தீர்தை, இதெல்லாம் கல்லர் மறவர் வன்னியர் பல்லர் பறையத்த கிடையாது. இதெல்லாம் அப்பர் காஸ்ட் பண்டிகை, அப்பர் காஸ்ட் கொண்டாடினது. பிராமின்ஸ் தங்களை பிராமின்ஸ் மாதிரி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில சாதிகள், நாங்களும் பிராமின்ஸ் மாதிரி. ஆனா உழைக்கும் ஜாதியான வன்னியர்கள் பிரதோஷம் கொண்டாடுறாங்க. இது பெண்களை பிரதோஷம் கொண்டாட வைக்கிறாங்க, ஆம்பளைகளை ஆண்ட பரம்பரை சத்திரிய பரம்பரைன்னு பேச வைக்கிறாங்க. தலித்துகள் தேவை பல்லர் சமுதாயம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு காலத்தில் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவா இருந்த அந்த கம்யூனிட்டி இன்னைக்கு பிஜேபி பக்கம் நிக்குது. ஒத்துக்கோங்க, தேவேந்திர குல வேளாளர்ங்கிற அந்த அரசியல், பட்டியல் வெளியேற்றம், இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை, நாங்க அவங்களுக்கும் மேலன்னு பேச வச்சுட்டாங்க. அருந்ததியர்களிடம் கடவுள் நம்பிக்கை அதிகம் உண்டு, அதுக்குள்ள வைணவ நம்பிக்கையோட பூத்தி புரட்டாசி மாசம் கரிமீன் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பேச வைக்கிறாங்க. பணம் சேருகிற தலித்துகள்லாம் தங்களை ஒரு பார்ப்பன வாழ்க்கையை கொண்டு போறது ஒரு இந்துத்துவத்தினுடைய வெற்றி. அவன் ஓட்டு திமுகவுக்கு போடலாம், காங்கிரஸுக்கு போடலாம், ஆனால் வீட்டுக்குள்ள இருக்க பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் உள்ள புகுந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. தமிழ்நாட்டிலேயே சடங்கு எதிர்ப்பை அடிப்படையாக கொண்ட தமிழ்நாட்டிலேயே உள்ள வந்துகிட்டு இருக்காங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி வர்க்க அரசியலை பேசும், கடவுள் மறுப்புங்கிறது அவங்க கொள்கை தான், ஆனா பிரச்சாரமா செய்ய மாட்டாங்க. ஏங்கல்ஸ் அளவுக்கு கடவுள் இல்லை என்பதை தத்துவபூர்வமா எழுதிய எழுத்தாளர் சிந்தனையாளர் யாரும் கிடையாது, குடும்பம் தனிச்சுத்த அரசுன்னு. ஆனா இங்க உள்ள சிபிஎம் சிபிஐ கடவுள் மறுப்பு இந்த விஷயங்களுக்குள்ள போக மாட்டாங்க, தாலி மறுப்பு பொட்டு வைக்காததுதான், ஆனா பெரியாரிஸ்ட் பேசுவாங்க. சோ சிபிஎம் சடங்கு மறுப்பு குறித்து எல்லாம் பேசுனது கிடையாது. இன்னைக்கும் ஐயப்பன் கோயில் பிஜேபிக்கு கையில் எடுக்கிற அரசியல் தான். பெரிய அளவில் பிஜேபி கை கொடுக்கலனாலும் இந்த ஐயப்பன் கோயில் அரசியல் அதுல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வர, கம்யூனிஸ்ட் கட்சியால அங்க பிஜேபிக்கு எதிராக அந்த விஷயத்தெல்லாம் பேச முடியாது. நல்லா கவனிச்சு, அது அவங்க அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி, அங்க இருக்கிற மக்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி தானே அவங்களுடைய கொள்கைகளையே அவங்க புரிஞ்சு கொஞ்சம் சமரசம் பண்ணி போக வேண்டியதா இருக்கு. அதே தானே தமிழ்நாட்டுக்கு நம்ம பொருத்தி பார்க்க முடியும். அது ஐயப்பன் கோயில் தான் கேரளாவினுடைய அரசியலா? மார்க்சியம் இல்லையா, சிவப்பு சிந்தனை இல்லையா, வர்க்கம் இல்லையா, தொழிற்சங்கம் இல்லையா? ஐயப்பன் கோயில் தான் எங்களுடைய அரசியல். அந்த ஃபீலிங் தான். நான் கடவுள் இருக்கு இல்லைங்கிறதுக்குள்ள போகல, நான் அந்த அரசியலை செய்ய சொல்ல. ஒரு ஓல்ட் பாலிடிக்ஸ்னால அதை பேச முடியாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக பிஜேபி உள்ள வந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்கன்னா அது ஒரு இடதுசாரி பூமிக்குள்ள வராங்கல்ல, அதை நீங்க பாக்கணும். கல்கத்தாலையும் காலி ரொம்ப முக்கியம், கம்யூனிஸ்ட் பூமி தான், ஆனா காலி அங்க முக்கியமான அரசியல். இது நீங்க மம்தா பானர்ஜி பேசினாலும் அது இந்துத்துவத்துக்கு சார்பா தான் முடியும், சிபிஎம் அதை கண்டுக்காம விட்டாலும் அது இவங்களுக்கு சார்பா தான் முடியும். சோ இந்த சடங்குகள் நம்பிக்கைகள் அதிகரிக்க நிலைத்திருக்க அது பாஜகவுக்கும் இந்துத்துவத்துக்கு சார்பா தான் போகும். தேர்தல் வெற்றி என்பது பாஜகவுக்கு ஒரு மண்ணும் தேவை கிடையாது. அவங்களுக்கு வீட்டுக்குள்ள புகுந்து அந்த கொள்கைகளை, பண்பாட்டு புரட்சி தான் பாஜகவின் நோக்கம், கொள்கை பூர்வமான கட்சி, புரியுதுங்களா? எலெக்ஷன் வெற்றிங்கிறது பிஜேபிக்கு மேட்டரே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஐடியாலஜிக்கலா உள்ள புகுந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதனுடைய இதுதான் கேரளாவிலாம்
இப்படி சேஞ்சஸ் வர்றது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்தா பாக்குறேன். ரகு, நீங்க திரு ஜீவா, உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து இந்த முறை வந்து சின்னம் மாறி இருந்தாலும் கூடுதலா வாக்கு வாங்குவாங்க அல்லது வந்து அதோட கம்மியா வாங்குவாங்க, பலவிதமான அசம்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போது வரைக்கும் பல இடங்கள்ல வந்து 4வது இடத்துல தான் வந்து நாம் தமிழர் கட்சி இருப்பதை பார்க்க முடிகிறது. சில இடங்கள்ல 3வது இடத்துலயும் வந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. அவர்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? இது முழுமையா வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரையும் நமக்கு இன்னைக்கு பாஜக வேணுமா, பாஜக போயிருமா, கூட்டணியில வருமா, ஒரு திருப்பி ப்ரூட்டல் மெஜாரிட்டியில வந்துருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ரூட்டல் மெஜாரிட்டியில அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போ வரையும் இருக்கு. அந்த விதத்துல ஒரு ஆறுதல் இருக்கு. அதனால நாம் தமிழர் இந்த மக்களவை தேர்தல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பேசுபொருள் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்களுடைய வாக்கு விழுக்காடு அதிகரித்து வருது. கூட்டணி இல்லாம, சின்ன பலம் இல்லாமல் அது ஓட் பெர்சன்டேஜ் அதிகரிச்சுட்டு வருதுங்கிறது இது எல்லாருக்கும் கண்ணுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி வெளிப்படையா தெரிஞ்சுட்டு வருது அந்த மாதிரி. ஆனா மக்களவை தேர்தல் அப்படிங்கிறப்ப எனக்கு வருத்தங்கிறது ஏடிஎம்கே போனதுதான். நீங்க கேட்கிற மாதிரி ஏடிஎம்கே தன்னுடைய சுயத்தை இழக்கக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல. முதலமைச்சர் கூட அழகா சொன்னாரு, எம்ஜிஆர் என்னுடைய பெரியப்பா அப்படின்னாரு. ஜெயலலிதா இருந்த அவையில் நான் இருந்திருப்பது மகிழ்ச்சினாரு ஜெயலலிதா இறந்த போது. மிக சிறந்த தைரியமான பெண் ஜெயலலிதான்னு கனிமொழி சொன்னாங்க. நான் ஏன் சொல்றேன்னா 72க்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே திமுக அதிமுகன்னு 2 பேர் நின்னதுதான். இங்க ஸ்தாபன காங்கிரஸ் வளர முடியல, சுதந்திரா கட்சி வளர முடியல, இடதுசாரிகள் தேசிய கட்சிகள் வளர முடியல, இந்துத்துவ அமைப்புகள் வளர முடியல. நீங்க ஸ்தாபன காங்கிரஸை வளர விட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துருக்கும். ஜனதா பிஜேபி. அங்க காமராஜர் வந்துடக்கூடாது அடுத்துங்கிறதுல எம்ஜிஆர் கலைஞர் மீண்டும் வந்து காங்கிரஸோட பிளானே கலைஞரையும் திமுகவையும் காலி செய்யதான் எம்ஜிஆர் வளர்த்துங்கிற மாதிரியா கொண்டு வர பார்த்தாங்க. பட் அவர் பாத்தீங்கன்னா எதெல்லாம் காங்கிரஸ் செல்வாக்கான தொகுதியோ அதை ஃபுல்லா அடிச்சு தள்ளிட்டாரு. கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலின்னு எங்கெல்லாம் காங்கிரஸ் இருந்ததோ அதை தோசம் மட்டும்தான் அதிமுக வளர்ந்துச்சு. சோ அதிமுக எங்கிறது திமுக இருந்து பிரிச்சது கொஞ்சம், காங்கிரஸ் அழிச்சது அதிகம். இப்படியாக தேசிய கட்சிகளே வரவிடாம பாத்துக்கிட்டதுதான் தமிழ்நாட்டுக்குரிய மிகப்பெரிய பிளஸ். ரெண்டும் ஒரு குட்டையில ஒரு மட்டைங்கன்னு காமராஜர் சொன்னார் பாருங்க. இவங்க 2 பேரும் ஒன்றுது. அந்த உணர்வு இருக்கணும். அதிமுக அந்த தன்மையிலிருந்து மாறிடக்கூடாது. மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி செஞ்சாலும் பெரிய மாற்றம் வராது தமிழ்நாட்டுல. 2 பேரும் ஈகோ சண்டையில அடிச்சுக்குவாங்க. இவங்க கொண்டு வந்தது அவங்க பண்றது இப்படித்தான் அடிச்சுக்குவாங்களே ஒழிய தலித் மக்கள் மேம்பாடு, சமூக நல திட்டங்கள், ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, விலையில அரிசி கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி விஷயத்துல சமரசமே கிடையாது. ஜெயலலிதாவை பிராமின் திராவிட கட்சியை அழிச்சிருவாங்கன்னாங்க. 69% பாதுகாத்தாங்க. அப்ப வந்து ஒரு தெலுங்கு பிராமின் வந்து இப்ப பிரதம மந்திரி, தெலுங்கு பிராமின் நரசிம்மராவ், இவங்க ஸ்ரீரங்கம் பிராமின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுல, ஒரு பீகார் பிராமின் தான் ஜனாதிபதி. 3 பிராமின் லாபி செஞ்சு ஜெயலலிதா ஒரு திராவிட கட்சியின் தன்மையா 69% கொண்டு வந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் எதிரா இருக்கு இடஒதுக்கீடுக்கு, காங்கிரஸ் கட்சி எதிரா இருக்கு, வளர்ந்து வருகின்ற ஜனசங்கம் பாஜக எதிரா இருக்கு. ஜெயலலிதா போராடி கொண்டு வந்தாங்க. இதுதான் அதிமுக. அதிமுக உடனே கொள்கை இருக்கா இல்லையா, எம்ஜிஆருக்கு என்ன தெரியும்? அவர் சரண் சிங் காலில் விழுந்து கிடந்தாரு, மொராஜி தேசாய் காலில் விழுந்து கிடந்தாரு, இந்திரா காந்தி, எல்லாம் சரிதாங்க. திமுகவில இருந்து அவர் கொஞ்சம் விலகின தன்மை தான். கொஞ்சம் ஆன்மீகம், இந்துத்துவத்துக்கு சார்பா சில விஷயங்கள் நடந்ததெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் அடிப்படையான இடஒதுக்கீடு, சமூக நீதி, திராவிட இயக்கம், மொழி உணர்வு, இந்திய எதிர்ப்புல திமுக அதிமுக ரெண்டும் ஒரே பிளேட்ல தான் இப்ப நிக்குது. அதிமுகவை பொதுவா அதிமுக திராவிட கட்சினா சொல்லாதீங்க, அதிமுக வந்து திராவிட கட்சி இல்லைங்க அப்படின்னே ஒரு பார்வையை வந்து சொல்றாங்க. அது காரணம் எடப்பாடியுடைய சில செயல்பாடுகள், ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய அமைப்புகள், ராஜேந்திர பாலாஜி இது இந்துக்களுக்கான கட்சின்னு ஒரு முறை பேசினது, இப்படி எல்லாம் பேசும்போது இது ஒரு திராவிட கட்சியாங்கிற ஒரு சந்தேகம் சொல்லலாம். ஜெயலலிதாவும் வந்து ஒரு வலதுசாரி அரசியல சில சமயத்துல எடுத்திருந்தாங்க. அவங்க பாப்புலரா இருந்ததுனால வந்து அவங்க இருக்கும்போது சொல்ல முடியல. அவங்களே வந்து கொஞ்சம் இல்ல இல்ல அது உண்மைதான். திராவிட தன்மையிலிருந்து சற்று விலகினவங்க தான். நான் பிராமின் தான் வெளிப்படையா சட்டசபையில சொன்னவங்க. கரசேவைக்கு இந்து கோவில் ராமருக்கு இங்க கட்டாம எங்கப்பா கட்டுவாங்க, இதெல்லாம் கேட்டவங்க. பிஜேபியோட முத தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சவங்க. ஆடுகோழி வெட்டக்கூடாது என்று சங்கராச்சாரியார் பேச்சை கேட்டு செஞ்சவங்க. அவங்களே தான் திருப்பி சங்கராச்சாரியார் அரெஸ்ட் பண்ணாங்க. திரு ஜீவா, உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அலைன்ஸ் இன்னுமே ஒரு எட்ஜை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது என்டிஏ தான் வின் பண்ணும் ஆனா இன்னும் கொஞ்சம் குறைவா வின் பண்ணுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா நீங்க பாஜக கூட்டணிக்கு? பாஜக கூட்டணியா ஆட்சி அமைப்பது, ஒரு தயவுல இருப்பதுங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். ஏன்னா ப்ரூட்டல் மெஜாரிட்டிங்கிறது எந்த கட்சிக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா இந்த இந்தியாங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு.
இதை வந்து ஒரு கட்சி ஒரு ஆட்சி செய்வது என்பது இயற்கைக்கு முரணானதுங்க. அடிப்படை இந்த இந்தியாங்கிறது இதை வந்து இவங்க போட்டு காஷ்மீர் ஒரு கல்ச்சரு, பீகார் ஒரு கல்ச்சரு, இதை போட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் இணைங்கிறது. இதுல பாஜக டோட்டலா போய்கிட்டு எல்லாரும் ஒரு மொழி ஒரு மதமா இருங்கன்னு சொல்றது எல்லாமே மனித இயல்புக்கு எதிரானது. அவனுடைய மொழியை சிதைச்சு, அவனுடைய மாநில பண்புகளை கொன்னு, தமிழனா இருக்க விடாம, தெலுங்கனா இருக்க விடாம, காஷ்மீரிய சிதைச்சு எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு தன்மையோட இருந்துகிட்டு இத வந்து ஒரே ஒருத்தர் வந்து ஆட்சி செய்வாரு, ஒரே ஒரு கட்சி இந்தியா முழுக்க இருக்கும். அதுவே எனக்கு சாத்தியம் இல்லைங்க. அறிவியல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச ஒரு அறிவுப்படி காஷ்மீரிய பத்தி ஒரு பீகாரியோ ஒரு தமிழ்நாட்டுக்காரரோ எதுக்கு ஆளணுங்கிறது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த ஒரு கட்சி இந்தியா முழுக்க ஆட்சிங்கிறதே வாய்ப்பு கிடையாது. ஒரு 5-6 கட்சி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மாநிலங்கள்ல இருந்து இணைந்துதான் இந்த இந்தியாவெல்லாம் ஆட்சி செய்யணும். அது இந்திரா காந்தியா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் ப்ரூட்டல் மெஜாரிட்டிங்கிறது ஒரு என்ன ரிசல்ட்டை தருங்கிறத நம்ம வரலாறு, இந்திய வரலாறு வந்து பார்த்துருச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப மன்மோகன் சிங் இருந்தாங்க பாருங்க, அது எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் வந்தது. அது காங்கிரஸினுடைய பெருமை கிடையாது. அவர்கள் உருவாக்கின கூட்டணி இடதுசாரிகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்து போட்டு கிடுக்குப்பிடி போட்டதனுடைய விளைவு. ஈவன் வாஜ்பாயினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி இவ்வளவு பதறலையே தமிழர்கள். வாஜ்பாய் என்ன பெரிய முற்போக்கு சிந்தனையாளரா, இடதுசாரிய பெரியாரிய ஏங்கிள்ஸ் கொள்கை உடையவரா? பக்கா RSS காரர். மோடியை விட RSS அனுபவம் வாய்ந்தவர் வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி தான். அவங்களால ஏன் கொண்டு வர முடியல? பவர் பாலிடிக்ஸ்ல அந்த அளவுக்கு அவங்களால பலம் பெற முடியல. ஏன் திமுக ஒரு பக்கம் நின்று போட்டு கிடுக்குப்பிடி பிடிச்சிச்சு. சோ இந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது? அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தது. கொஞ்சம் கொண்டு வந்தாங்க, அவங்களும் லைட்டா அந்த காமெண்ட்ஸ் எல்லாம். ஆனா கூட்டணி கிடுக்குப்பிடியில அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. சோ இந்த மோடியினுடைய உருவாகுமா? அப்பனா இந்தியா கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குங்க. நிதிஷ கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. கர்நாடகால போன முறை எப்படி ஆட்சி அமைச்சாங்க? போன முறை கவுடாவோட வச்சு கவுடாவை குமாரசாமியை முதலமைச்சராக. குமாரசாமி என்ன பெரிய ஓட்டு வாங்கினாரு? அவரு சிஎம் ஆன ஆட்சியில நிதிஷ நம்ப கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாருல. நிதிஷ நம்ப கூடாதுதான். ஏங்க பவர் பாலிடிக்ஸ்ல யாரதான் நான் கேட்கிறேன். பால்தாக்காரையுடைய கொள்கையும் ஜவஹர்லால் நேரு கொள்கையும் ஒன்னா? ஜவஹர்லால் நேருடைய சோசியலிச சிந்தனையும் பால்தாக்கரையினுடைய இனவெறி தமிழர்களையும் மலையாளிகளையும் அப்பாவி பீகாரிகளையும் அடிச்சு நொறுக்குன்னு சொன்ன பால்தாக்கரையுடைய கொள்கையும் இந்தியாவை ஒருங்கிணைத்து கனவு கண்ட ஆசிய ஜோதி நேருவின் கொள்கையும் ஒன்னா? கூட்டணி வச்சாங்களே. இன்னைக்கு அப்படி ஒரு தேவை வந்துருச்சுல. இப்பயும் எனக்கு சிவசேனா வந்து சாவர்கர் தான் தலைவராக ஏத்துக்குது. தெரியல உங்களுக்கு? சாவர்கர் வந்து அவங்க மாறல. ஆமா, சாவர்கர் தான் அவங்களுடைய இது வந்து சாவர்கர் தான். RSS விட அவங்கதான் RSS பண்ணுவாங்க. சரி, இந்த நேரத்துல அதை மறந்துருங்க. இந்த நேரத்துல கொள்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். வேற வழி இல்ல, வேற வழியே கிடையாது. நீங்க வந்து இப்ப வந்து நீங்க நிதிஷோ யார்ட்டையும் பண்ணி ஆகணும். ஒரு வகையில ஒரு வாய்ப்பு இருந்தா அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத என்னுடைய இது. நிதிஷை நம்ப முடியாதுன்னு அவர் சொல்றது வந்து அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுமே. இப்ப அவர் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரா சொல்றாரு. சராசரியா ஒண்ணுமே தெரியாத நபருக்கே நிதிஷாப்பா அப்படின்னு சொன்னா சிரிக்கதான் செய்வாங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ், பட்நாயக் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் போன் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்கிறத என்னுடைய. இந்த விளையாட்டு கண்டிப்பா இருக்குங்க. அந்த விளையாட்டு கண்டிப்பா இருக்கும். இன்னும் ஒரு சின்ன விஷயம், ஒருவேளை கார்கேவை பிரதமரா முன்மொழிந்து மாயாவதிக்கு ஒரு சின்ன லாபி பண்ணாங்கன்னா தெரியல. எனக்கு இல்ல சீட்ல மாயாவதிக்கு இல்ல. மாயாவதிக்கு இல்ல. அவங்களுக்கு அவங்கதான் தலித் வர்றது முக்கியம் கிடையாது. அவங்க ஒரே கட்சி, இத்தனைக்கும் ஒரே இதுல இருந்தாங்கல்ல. அதே மாதிரிதான் சொல்லுவாங்க. தேவகவுடாவுக்கு வந்து கர்நாடகால வந்து TM கிருஷ்ணா ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? ஏன்னா 2 பேருமே தேவகவுடா. ஆனா TM கிருஷ்ணா படிச்சவரு, தேவகவுடா கொஞ்சம் ரூரல் டைப் உடையவர். அவருக்கு வந்து மத்த ஜாதிக்காரன் ஆயிடலாம், ஒரு லிங்காயத்து கூட ஆயிடலாம். ஆனா நம்ம ஜாதியை சேர்ந்த படிச்சு வந்துடக்கூடாது. இந்து மதம்ங்கிறது பொய், சாதி தானே உண்மை. இந்து மதம்ங்கிறது எப்படி உண்மை? இந்து மதம்ங்கிறது எல்லாருமே இந்துஸ் தான், ஒன்னாவா இருக்கிறான். அதனால சாதி தான் இங்க வந்து உண்மையா இருக்கு. அது நீங்க சொல்றாப்புல அது அரசியல்னு வரும்போது அந்த சமூகத்தினுடைய சாதிய பிற்போக்குத்தனம் இணைந்து அதிகார அரசியலும் சேரும்போது ரொம்ப அருவருப்பான அகோரமான காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பவர் பாலிடிக்ஸ் அதை விட மோசமா இருக்கு. பாப்போம். நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக பிஜேபி அலைன்ஸ் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை குறித்து உங்களுடைய மேலான பார்வைகளையும் ஆழமான சிந்தனைகளையும் எங்களுக்காக வந்து அளித்திருந்தீங்க. அடுத்தடுத்து இன்னும் நம்ம பல நிகழ்ச்சிகளான இணையலாம். எங்களுக்காக உங்களுடைய அழைப்பினை ஏற்றி உங்களுடைய வருகையும் கருத்து மனதும் மிக்க நன்றி திரு ஜீவா மற்றும் மிக்க நன்றி திரு ரகு அவர்களே. நன்றி 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 நன்றி. தற்போது நாம் வந்து திரு ரகு அவர்கள் மற்றும்
திரு ஜீவசகாப்தன் மேலும் திரு ராமகிருஷ்ணன் ஆகியோருடைய மேலான கருத்துக்களை வந்து கேட்டு பெற்றோம். தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தினுடைய அடிப்படையில் எது போன்ற விவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்திருப்பீங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களோடு வந்து இணைகிறேன்.